ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போகிறேன். 1/2 கிலோ அரைக்க போகிறேன். அதோட அளவுகள் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சில பொருட்கள் ஒரு சிலருக்கு மாறுபடலாம். நான் அரைக்கிற மெத்தட் எப்படின்னு காட்ட போகிறேன், எவ்வளோ செலவாகுதுன்னு காட்டுறேன். வீட்டிலேருந்து மிளகா வாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 குக்கர் யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. அது சரி பண்ணால் கூட சரி ஆகாது. ஸோ அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது கடையில் போட முடியுமான்னு பார்க்கலாம். அதையும் எடுத்துக்கிறேன். கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ மிளகா வாங்கிட்டு அரைக்கணும். நம்ம வழக்கமாக வாங்குகிற கடையில் இது தனியா காலி ஆகிடுச்சு சொன்னாங்க. இப்போ தான் வந்திருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க. கொஞ்சம் கூடமே வெயில் காணும். சரி போய் வாங்கிட்டு வந்துடலாமா? அதை கொண்டு போயிட்டு வழியில் இருக்க காய்கறியில் கொடுத்தேன். அந்த காய்கறியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட்லேயும் அந்த பேக்கில் கைப்பிடி இருக்குல்லையா, அதை தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இடம் வைக்கிறாங்க. தோசைக்கல் தனியாக இல்லையா? எப்போவுமே நான் வழக்கமாக அரிசி வாங்குகிற கடையில் தான் மிளகா வாங்குவேன். ஸோ 2 மிளகா இருக்குது, நீட்டு மிளகா, குண்டு மிளகா. அதை செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் குண்டு மிளகா வாங்குகிறேன். எப்போவுமே நீட்டு மிளகாவில் தான் அரைப்பேன். எதுனா நல்லாயிருக்கும் மிளகாத்தூளுக்கு? நீட்டு மிளகா தான் அரைப்பேன் யூஸ்வலாக. அவ்வளோதான். எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். 150, ஒரு 70, 220, ஒரு 100, 320 ரூபா. பொதுவாக மழை காலங்களில் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதால இங்கே வெயிலும் இல்லாமல் இருக்கிறதால நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். பெரிய வானல் ஒன்று வச்சுக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். நான் 2 மெத்தடில் அரைப்பேன். இன்றைக்கி ஒரு மெத்தடில் அரைக்கிறதா உங்களுக்கு காமிக்கிறேன். இது லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். நான் வறுக்கலைங்க, போட்டு 2 கிளறினதும் எடுத்துடுறேன். சூடு பண்ண தான் போகிறோம். அதுக்கடுத்து மிளகா போட்டு நல்லா கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்னு சொல்லிக்கிட்டு எல்லா மிளகாவும் சூடாகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். மிளகு, சோம்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே 50 கிராம் தான். மிளகா, தனியா, பெருங்காயம், மிளகு, ஜீரகம், மஞ்சள் இதுதான் மெயினாக மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு. சிலர் கடலைப்பருப்பு போடுவாங்க, சிலர் சோம்பு போடுவாங்க, சிலர் கடுகு போடுவாங்க. நான் இது எல்லாமே 2 மெத்தடாக மாற்றி மாற்றி அரைப்பேன். இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு, சோம்பு போட்டு அரைக்கிற மெத்தட் தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா கீழே மேலே கிண்டி விட்டதுக்கப்புறம் எடுத்து நான் மாற்றிக்கிறேன். இப்போது நல்லா வெயிலில் காய வச்சா எப்படி ஒரு சவுண்டு வரும், அந்தளவுக்கு வருது பாருங்கள். அதே மாதிரி கொத்தமல்லி கொட்டி சூடு பண்ணிக்கிறேன். இவங்கள்ட்ட வாங்குகிற தனியாவில் எந்த ஒரு கல் எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் 2-3 டைம் வாங்கி எனக்கு பழக்கம். அதனால் கொட்டி அதையும் நான் இப்போ சூடு பண்ணிக்கிறேன். நல்லா சூடானதான்னு சொல்லிட்டு கையால் வச்சு பார்த்துட்டு சூடானதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம மிளகா கூடயே கொட்டி வச்சுக்கலாம். விரலி மஞ்சள் அதையும் கொட்டி சூடு பண்ணிக்கலாம். கூடவே பெருங்காயம் ஒரு கட்டி வாங்கியிருக்கேன். அதாவது டப்பாவில் இருக்கும் இல்லையா, அது கட்டி பெருங்காயம். அதில் நமக்கு பாதி போதும். ஜீரகம் என்கிட்ட இல்லைன்றதே எனக்கு அங்கே நான் சூடு பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது. சரி பரவாயில்ல, இதுக்காக மிளகாத்தூள் அரைக்காமல் நிப்பாட்ட முடியாது. எனக்கு கடை மிளகாத்தூள் யூஸ் பண்ண பிடிக்காது. பெருங்காயம் உடைக்க முடியல, அதனால் நான் கல் வச்சு உடச்சி பாதியாக சேர்த்துக்கிறேன். அதே வானலில் ஒரு 50 கடலைப்பருப்பு போட்டு அதையும் நான் சூடு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிளகா, தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், விரலி மஞ்சள் இதுதான் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு. இதில் விருப்பப்படுறவங்க கருவேப்பிலை சேர்த்துப்பாங்க, நான் சேர்த்துக்க மாட்டேன். இது நல்லா இப்போ கொண்டு போய் காய வச்சுக்கிறேன் பேனில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே நம்ம சூடு பண்ணியிருப்போம். வறுக்கலைன்னா வாசனை வர வரைக்கும் வறுக்கலை, சூடு மட்டும் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா வெயில் இல்லாது. மொத்தம் இதை இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு இப்போ நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பேன் போட்டு பேனுக்கு அடியில் வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் சூடு ஆறட்டும். எனக்கு ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த பேன் காற்றுல அதை ஆறுற வரைக்கும் நம்ம ஒரு டீ குடிச்சிடலான்னு டீ போட்டேன். நம்ம தொட்டியில் இருக்க புதினா எடுத்து பறித்து போட்டு நல்லா ஒரு சூப்பரான புதினா டீ குடிச்சிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மணி இப்போ 4:30 ஆகுது. நான் மிஷினுக்கு கொண்டு வந்துட்டேன். நாம் எடுத்துகிட்டு வந்த மிளகா அவங்க ஃபஸ்ட்டு எடை வச்சு பார்க்குறாங்க. எடை வச்சு பார்த்ததில் எல்லாமே சேர்த்து 1.25 கிலோ வந்தது. அதுக்கப்புறம் மிஷினில் கொட்டிக்கிறாங்க. மிஷினில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அது எத்தனை வாட்டி அரைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மொதல் வாட்டி ரெடி ஆகிட்டுருக்கு. இதை தூக்கி கொட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொடி அரைச்சி வந்ததுக்கப்புறம் 2வது வாட்டி தூக்கி கொட்டுறாங்க. 2வது வாட்டியும் பொடி அரைச்சி வந்ததுக்கப்புறம்
செக் பண்ணுறாங்க நைஸாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் நைஸாக இல்லை, திப்பி திப்பியாக இருக்குது. 3வது வாட்டியும் கொட்டியாச்சு. இப்போ நல்லா பொடி மிக்ஸ் ஆகி வரும்னு சொல்லி பார்த்தா வரல. 4வது வாட்டியும் கொட்டியாச்சு. 4 வாட்டி கொட்டி முடிச்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்கிட்டு வந்த பொருளை நம்ம அழகாக சூடு பண்ணி அழகாக கொண்டு வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நான் இங்கே வந்து காய வைக்க மாட்டேன். இதை அப்படியே மூடாமல் மூடி மட்டும் மேலே வச்சு இந்த பாருங்க, இப்போ கட்டைப்பையில் இருக்குது பாருங்கள், மூடலை. நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை அப்படியே கொண்டு போய் வீட்டில் காய வைக்க போகிறேன். யூஸ்வலாகவே மிளகாத்தூள் அரைச்சா வந்துட்டு அந்த இடத்துல காய வைக்கிறது இல்லை, ஏன்னா அது டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு மூடி போடாமல் அப்படியே கொண்டு வந்துட்டு ஒன்று நியூஸ் பேப்பரு, அப்படி இல்லாட்டி வந்துட்டு தாம்பாளத்தட்டு அதில் கொட்டி வச்சாலே ஒரு 1/2 hourல காஞ்சிடும். அப்படி தான் பண்ண போகிறேன். எக்ஸாக்டாக கணக்கு பண்ணலை. 1/2 கிலோ மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 350 ரூபா செலவாகிருக்கு. இதை நான் வந்து ஒரு தாம்பாளத்தட்டில் கொட்டி விட்டுட்டுனா அது பொறுமையாக ஆறிடும் ஒரு 1/2 மணி நேரத்தில். அதை எடுத்து அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். உங்களுக்கு நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் பிடிச்சிருந்தா தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.